மாதிரி சந்தோஷம்ன்றது நமக்கு எப்ப கிடைக்குது? நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். GT Holidays, South India's #1 travel brand. Supreme Mobiles in Deepavali Super Sales. Smartphone வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. நான் மதுரவாயில இருக்கிறேன், சட்டமன்ற தொகுதி. என்னுடைய பேர் சேசு, 147 வட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கிறேன். இப்போ உங்கள் கட்சி 3ஆவதாக இருக்குது அப்படின்றது மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சது. ஏன்னா நிறைய இதில் அவங்க வெளிப்படுத்துறது இல்லை. இருந்தாலும் டிவியில் பேப்பர்லலாம் அது வெளிப்படையாக எதுவுமே போடுறதில்லை. இவங்க நிறைய போராட்டங்கள் நடத்துகிறாங்க, நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன மாதம் இந்த ஆசிரியர்களுக்காக ஒரு போராட்டம் நடந்தது. அதுக்கெல்லாம் அண்ணா இது பண்ணாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி அனகாபுத்தூரில் இந்த குடிசை எல்லாம் இது பண்ணாங்க. அவங்களுக்கு என்னென்னா இவங்க வரி கட்டுறாங்க, கரண்ட்டு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குடிசை அகற்றுறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க. இப்போ அண்ணன் தான் அந்த ஒரு நாள் போராட்டத்தை போய் இது பண்ணி நாங்கள் உங்களுக்கு நாங்கள் உரிமை பெற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவாக பேசி ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடியே சட்டமன்ற தேர்தல் வந்தது. அப்போ நான் ஆசிரியர்கிட்டே நான் சொன்னேன், எங்கள் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, டிஎம்கே வந்ததுனாக்கா எங்களுக்கு நல்ல ஓய்வூதியம் நிறைய கொடுப்பாங்க, அப்புறம் அந்த ரிட்டைர்மெண்ட் பணம் நிறைய கொடுப்பாங்க, எங்களுக்கு அவங்களுடைய ஆட்சியில் தான் எங்களுக்கு சலுகை நிறைய கிடைச்சிது, இன்னும் எங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் ஓட்டு போகிறோன்னு சொல்லிட்டாங்க. நான் நம்மளுடைய கருத்து விவாதம் விவேகமற்றது அப்படின்றது நான் விவாதம் பண்ணலை. சரி, நீங்கள் யாருக்கு போடுறீங்களோ போடுங்கன்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆசிரியர்களே போராட்டம் பண்ணுற அளவுக்கு நிற்குது. அதற்கு தலைமையேற்பு ஆளாக நம்முடைய செந்தமிழ் சீமானாரும் போய் அந்த தலைமையேற்று அந்த போராட்டத்தை நடத்தி வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்களா உணரப்பட பட்டா மட்டும்தான் எதுவுமே மாறும். இப்போ திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பெரியவர்கள்லாம். அது மாதிரி நாம பார்த்து ஓட்டை மாற்றி போடாவிட்டால் நாட்டை காப்பாற்ற என்றைக்குமே முடியாது. நம்மளா மக்களா திருந்தணும் ஓட்டு போடுறதுக்காக. இப்போ பணத்தை வாங்கிட்டு அந்த நேரத்தில் வாக்கு செலுத்திடுறாங்க. அது தவறு அப்படின்றத மக்கள் உணரணும். இவங்க எதுக்காக பணி செய்கிறாங்க, எதுக்காக மக்களுக்காக இருக்கிறாங்கன்றத மக்கள் உணர்ந்து செயல்பட்டாவே நாம் தமிழர் கட்சி 2024 பாராளுமன்ற தேர்தலையும் நல்ல ஒரு வாக்கு வரும். அதே மாதிரி 2026 நல்ல ஒரு மாற்றத்தை நாம் பெறுவோன்ற நம்பிக்கையோட தான் எல்லாருமே களப்பணி ஆட்டிட்டு இருக்கிறாங்க. இன்று பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் இன்னும் மக்களுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழர் இனத்துக்காகவும் நிறைய பாடுபடணும். அதற்காக என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் அகமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.